ஓ ரீபால பலபா குறியாந்தலபா ஷக்கலபா குறியாந்தலபடியா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தேவனுக்கு கொடுத்த மகாபரிய சாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாறாத அந்த அன்பிலே நாம் யாவரும் இணைய வேண்டும். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனாக இருந்து நம்மளை அரவணைத்து வருகிறார். அவருடைய அரவணைப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி கொண்டிருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த ராத்திரி வேளையிலும் கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து கூட ஈனோக் ஜோத்தமும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவார். இந்த பாடலை பாடும்போது தயவு செய்து எல்லோரும் நீங்கள் கண்களை மூடி நீங்கள் தலைகளை வணங்கி இந்த பாடலை தியானிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த பாடல். முடியும் என்றால் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாட முடியாது கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம் ரீபாலபா சந்தலபா குறியாந்தரபடியா. ஆமென். ஸ்தோத்திரமான்றே கர்த்தாவே ராஜா, உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரமான்றே சுவாமி. ஓகே, we will sing this song. இந்த பாடலை பாடுவோம். பாடலை பிறகு நம்ம ஜெபித்து விட்டு நம்ம கர்த்தருடைய செய்திக்கு கடந்து செல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. சுகமானே சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே.
தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாம நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்றே சுவாமி கர்த்தாவே. எல்லோரும் தேவனை துதிப்போமா? தேவனுக்கு let's worship God, let's worship God. ரிபா சந்தல பக்குரி அந்தர பஷபரி அந்தர படியா விகல பக்குரி அந்தர பஷபர பல பல பக்குரி அந்தர பஷகல பக்குரி அந்தர பயா. மறவாம நினைக்கிற தேவன் சுவாமி கர்த்தாவே அப்பா. சுவாமி ஆண்டே இதோ சுவாமி கர்த்தா, இந்த ராத்திரி வேளையிலே சுவாமி கர்த்தாப்பா மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டே சுவாமி. மனதார நன்றி சொல்வே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீர். எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையானவரே சுவாமி கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற நீர் தேவன் ஒருவர் மாத்திரம் சுவாமி கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே தாவீது ஜெபிப்பது போல சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் சுவாமி கர்த்தாவே. எங்களை காண்கிற தேவன் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே எங்களை காண்கிற தேவன் சுவாமி கர்த்தாவே சுவாமி. ஆண்டே ஆகார் சொன்னா என்னை காண்கிற தேவன் கர்த்தாவே என்று சுவாமி கர்த்தாவே. ஓ ரிபரப சந்தலப குரிபரபலபலப குரியந்தரபடியா ரிகபத கபுரிலப குரியந்தரப ஷக்கப குரபலபலப குரியந்தரப ஷபரியந்தரபடியா ரிபரபலபலபலப குரியந்தரப ஷக்கப குரியந்தரப ஷபரியந்தரபடியா. ஓ ரிபரபலபலபலப குரியந்தரப ஷக்கபரபலபலப குரியந்தரபடியா ரிகபரபலபலப குரியந்தரப ஷபரிலப குரியந்தரப ஷபரியந்தரபடியா ரிபரபலபலப குரியந்தரப ஷபரியந்தரப ஷக்கப குரியந்தர. ஓ ரிபரப ஷபரியந்தர. ஓ கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா இயேசுயா. உமக்கு ஆண்டு கொடுத்த கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாப்பா ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபலப சந்தலப குரியந்தரபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாப்பா சுவாமி கர்த்தாவே.
ஓ ரிபரபரப சபரலப குரியந்தலப ஷக்கலபத குரியந்தலபடியா ஈகப குரியந்தலப சபரிலப குரியந்தலப சிபரிலப குரியந்தலபடியா ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. ஓ ரிபரப சந்தலப குரியந்தலப ஷப குரியந்தலப ஷபரிலப குரியந்தலபடியா ஓ ரிபரபலப குரியந்தலப ஷபரிலப குரியந்தலப ஷபரியாந்தலபடியா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. சர்வ வல்லவரே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே சுவாமி கர்த்தா. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. இதோ இந்த ராத்திரி வேளையில சுவாமி கர்த்தாவே ஜப்பா சுவாமி கர்த்தாப்பா ஆண்டவரே சுவாமி கர்த்தா எங்க மத்தியிலே கர்த்தா இடைப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த ராத்திரி வேளையில சுவாமி கர்த்தா இதோ நாமத்தை துதிக்க கர்த்தா, நாமத்தை போற்ற கர்த்தா நீ எங்களுக்கு கொடுக்கிற சலாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. இதோ இந்த ராத்திரி வேளையில சுவாமி உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதியும் சுவாமி கர்த்தா. உம்முடைய ஜனங்கள் கர்த்தா உம்முடைய வார்த்தையை கர்த்தா பெற்று பலனடைய முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தா ராஜப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சுவாமி கர்த்தாவே எங்களுக்கு ஆகாரமாய் மாற முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டு இந்த ராத்திரி வேளையில சுவாமி கர்த்தாப்பா ஆண்டே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துறோம் சுவாமி. நாம மட்டுமே மகிமைப்படட்டும் சுவாமி கர்த்தாவே. உமக்கு எல்லா துதிக்கான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தா. ஆவியானவரே இந்த கர்த்தாவைப்பா அந்த வீட்டு கொடுத்த ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடின ஈனோக் ஜோத்தமுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆமென். ஹல்லேலூயா. பையன் அடிக்கடி வீட்டில் அந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பதனாலே அவனை கூப்பிட்டு அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாட நான் சொன்னேன். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், ஆமென். சரி, இந்த ராத்திரி வேளையிலும் கூட உங்களோடு கூட நான் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்பதாக என்னுடைய செய்தி இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் சேர்த்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து 40 நிமிஷம் தான் சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இதை இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அதற்கு முன்பதாக சின்ன ஒரு குட்டி கதை நான் சொல்ல விரும்புகிறேன், ஆமென். ஹல்லேலூயா. 2 மனுஷர்கள் இருந்தாலும் 2 மனுஷர்களும் ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ரிட்டையர்ட் மேன், இன்னொருத்தர் வந்து ஒரு பள்ளிக்கூட ஹெட் மாஸ்டர், ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். 2 பேரும் ரிட்டையர்ட் மேன். 2 பேருக்கும் பக்கத்து வீடு, பக்கத்து வீடாக இருக்கனால 2 பேருக்கும் ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம்னாக்கா செடிகளை, அவங்க தோட்டத்தில் வந்து செடிகளை நடக்கூடிய ஒரு ஆர்வங்கிறது தான். ஸோ அப்போ 2 பேரும் என்ன சொன்னாங்களா, அடிக்கடி பேசிக்குவாங்க. 2 பேரும் பேசிக்கிறதுனால இந்த ரிட்டையர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடியவர். ரிசர்ச் பண்ணி காரியங்களை செய்வாராம். இந்த ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் வந்து அவர் வந்து சாதாரணவர், அவ்வளோ ரிசர்ச் பண்ண மாட்டார். இருந்தாலும் ஹீ ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், அவருக்கும் அந்த தோட்ட காரியத்தில் வந்து ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால 2 பேரும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம், அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் அவருடைய தோட்டத்தில் ஒரு மரத்தை நட்டாராம். இந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் அவர் தோட்டத்தில் அவரும் ஒரு மரத்தை நட்டு அதுக்கான ஏற்ற பாதுகாப்பு கொடுத்தாராம். ஆனாலும் இந்த 2 பேரும் செய்த காரியம் வந்து அந்த செடிகளை வந்து 2 பேரும் பராமரித்தாங்க. இந்த ரிட்டையர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன செய்வார், ஏன்னா அவர் ரிசர்ச் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் என்ன செய்வார்னாக்கா இந்த செடி எப்படி இன்னும் செழிப்பாக வளருவதற்கு, அதை பார்ப்பதற்கு செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள் செஞ்சு அதுக்கு அடிக்கடிக்கு அதுக்கு தண்ணி ஊற்றுவாராம். அடிக்கடிக்கு சில ஃபெர்டிலைஸ் போடுவாராம். ஸோ பார்த்தாக்கா அந்த செடி வந்து அப்படியே செழித்து அப்படியே பச்சைன்னு காட்சி அடிக்குமா. இந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு அவரும் ஒரு செடி நட்டார்ல, அந்த செடிக்கு இவர் அப்பப்போ தண்ணி ஊற்றுவார். அப்பப்போ கொஞ்சம் அதை வந்து அந்த கல்டிவேட் அப்படின்னாக்கா அதை கொத்தி அதை சுத்தம் செய்வார். அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ சரியாக பராமரிக்க மாட்டார். தேவைப்படப்போ தண்ணி ஊற்றுவார், தேவைப்படுறப்ப அதுக்கு சில ஃபெர்டிலைஸ் போடுவார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இந்த 2 பேர் வீட்டு பக்கமும் பெரிய புயல் காற்று அடித்ததாம். பெரிய புயல் காற்று அடித்த போது இந்த ரிட்டையர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவருடைய மரம் ரொம்ப செழிப்பாக இருந்தது, பச்சைன்னு இருந்தது. இந்த புயல் காற்று வந்தபோது இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுடைய மரம் வேரோடு பிடுங்கி கீழே சரிந்து விழுந்துருது. இந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவருடைய மரம் பார்த்தாக்கா அது பார்க்க அவ்வளோ பச்சைன்னு இருக்காது. இருந்த போதிலும் அது வந்து அப்படியே உறுதியாக நின்றுதான்.
ஸோ ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்த பிறகு ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் 2 பேரும் பேசிட்டாங்க, எப்படி உன்னுடைய மரம் மட்டும் இப்படி செழிப்பாக நிற்குது அப்படின்னு. என்னோட மரம் இதுக்கு எவ்வளோ நான் பாதுகாப்பு கொடுத்தேன், எவ்வளோ செஞ்சேன், அதுக்கு தேவையான எல்லா காரியத்தை பார்த்து செஞ்சேன், அதை பார்ப்பதற்கு பசுமையாக பச்சை பச்சைன்னு இருந்தது. ஆனாலும் அதுக்கு ஒரு புயல் காற்று அடித்த போது அதனால நிலைத்திருக்க முடியவில்லை, புயல் காற்று அடித்த போது சரிந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. இவர்கிட்ட கேட்டபோது நான் வந்து அப்பப்போ இதுக்கு தண்ணி ஊற்றுவேன், தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றுவேன், இல்லைனாக்கா இல்லை அப்படின்னு. இதில் என்ன பார்க்குறேன்னாக்கா, இந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த மரம் அது தானாக செயல்படவில்லை. அதுக்கு எல்லாமே அப்பப்போ கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தேவையான உரம் உடனே கொடுக்கப்படுது, தண்ணி ஊற்றப்படுது, எல்லாம் அப்போ. ஸோ அப்படின்னாக்கா அப்படியே அந்த 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 தேங்கி இருக்கிற அங்கே இருக்கிற அந்த காரியத்தை வைத்து தான் அது பசுமையாக காட்சி அளிக்குது. அப்படின்னாக்கா இதோடைய வேறு சர்ஃபேஸ் அப்படின்னாக்கா மேலோட்டமாக தான் இருக்குது. இந்த ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருடைய மரம் பார்த்தீங்களாக்கா தேவைப்படும் போது மட்டும்தான் அவர் தண்ணி ஊற்றுவார், தேவைப்படும் போது தான் அது ஃபெர்டிலைஸ் போடு. அப்படின்னாக்கா தேவையில்லாத நேரத்தில் இந்த மரம் மேலே செய்யணுக்கா அது தானாக ஏங்கி செயல்பட வேண்டும். அதோடைய வேறு என்ன செய்யணும், எங்கு தண்ணி இருக்குதோ அங்கே போக வேண்டும், அது வேறு பாய்ந்து போக வேண்டும். சரிங்களா? அப்படி வேறு பாய்ந்து இப்படி வேறு ஆழமாக போகும்போது அது என்ன செய்யணாக்கா அந்த வேறாகப்படுது, இன்னும் ஆழத்து போகும்போது இன்னும் ஆழமாக இன்னும் நெருங்கி அல்லது உறுதியாக இருப்பதற்கு அதுக்கு உதவி செய்தது. இந்த கதையின் மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, இந்த கதையின் கருப்பொருள் என்னவென்றால், அநேக நேரத்தில் நிறைய பெற்றோர்கள் இதான் செய்கிறோம். பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் A to Z எல்லாமே கொடுத்துறோம். சமீபத்திலே நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, சில பிள்ளை கையில் பிள்ளை அழுத உடனே என்ன செஞ்சிடறாங்க, ஹெட்ஃபோனை தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க. பேபி சின்ன பேபி தான், அழுத உடனே ஹெட்ஃபோன் கையில் கொடுத்துட்றாங்க. ஹெட்ஃபோனுடைய விளைவு இன்னைக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஹெட்ஃபோனுடைய விளைவு பயங்கரமாக இருக்குது. அதனால பிள்ளைங்க தேவைப்படுற காரியத்தை மட்டும் சொன்னீங்க, அளவுக்கு மீறி காரியத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளை வந்து தானாக ஏங்க நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும். சரிங்களா? பிள்ளைங்க தானாக செயல்படணும், அதுங்க நினைக்கணும், சிந்தித்து பார்க்கணும். இப்போ இது இல்லைனாக்கா நான் என்ன செய்வது அப்படின்னு பிள்ளைங்க சிந்திக்கணும். சிந்தித்து பார்த்து செயல்படணும். பிள்ளைங்க சிந்தித்து செயல்பட்டு தானாக இயங்குவதற்கு பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அப்படின்னாக்கா பிள்ளைங்க வந்து என்ன வேணுமா செய்யறதுக்கு நம்ம கண்காணிக்க வேண்டும். We have to take care of them. We have to have an eye on them. நம்முடைய கண்கள் அவர் மேல் பதிய வைக்க வேண்டும், பார்க்க வேண்டும். பிள்ளைங்க என்ன செய்து கண்காணிக்க வேண்டும். இதுதான் நான் சொல்ல வந்த கதையில். சரி, அந்த கதை ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இந்த கர்த்தருடைய செய்திக்கு வருவோம். இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியாகப்பட்டது உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற செய்தியாகப்பட்டது இதுதான். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், எப்பொழுது நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கை நிறைவேறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கை நிறைவேறும். சில நேரத்தில் நம்ம கேள்விப்படுறோம், சில வாலிப பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரியும், சில வாலிப பிள்ளைங்க நம்மளோட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சில நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிலர் வந்து சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஊழியம் என்கிட்ட இருக்குது, கர்த்தருக்கு இதை செய்யணும், அதை செய்யணும்னு. எப்பொழுது இதெல்லாம் பூர்த்தியாகும், எப்பொழுது இதெல்லாம் நடைபெறும்? when we submit ourselves
for God's will to take place. கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கை நிறைவேறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் ஒழிய இது நிறைவேறாது. சில மாமிசத்திலே சில தானாக அவங்க சொல்லுவாங்க இது செய்யணும்னு, ஆனால் தானாக இறங்கி செயல்படும் போது அது நாளடைவிலே அது பூர்த்தி அடையாமல் போய்விடும். அதனாக்கா அதில் ஒரு தோல்வி காணப்படும், தானாக இணங்கி செயல்படும் போது. இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயமான ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நபர் எல்லாருக்கும் தெரியும். இந்த நபரை குறித்து ஆரம்பத்தில் நான் வாசிக்கும்போது எனக்கு அவளும் புரியல, ஆரம்ப காலத்தில் அவளும் புரியல. பிகாஸ் ஏன்னாக்கா இவருடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோமாக்கா ஒரு தோல்வி அடைந்த வாழ்க்கையை காணப்பட்டது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவராக காணப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டார். அந்த நபர் யார் என்றால் சாம்சனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்சனை குறித்து புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டத்தை அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் புரிந்து கொள்ளப்பட்டது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு கான்ட்ரடிக்ஷனான வாழ்க்கை, ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை காணப்பட்டது சாம்சனுடைய வாழ்க்கை. இந்த சாம்சன் கர்த்தருக்கு விசேஷமாக கர்த்தருடைய சேவை செய்வதற்கென்று இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டார். இந்த பூமியிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டோட திட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு சாம்சனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோமாக கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அந்த வல்லமை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, யாரும் செய்திராத சில காரியத்தை சாம்சன் செய்தார். பிறகு நம்ம பார்க்க போகிறோம். சாம்சனுடைய கதையை நம்ம வாசிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. சாம்சனுடைய சம்பவத்தை வாசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கா உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் நானும் இதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த செய்தியை நமக்கு ஆண்டு ஆயத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நாம் வாசிக்க போகிறோம் நியாயாதிபதி புத்தகங்கள். வாசிப்போம். நியாயாதிபதி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 5ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல வாசி. பிறகு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். டிபெண்ட் ஆன் த நேரம் பொறுத்து, இல்லைனாக்கா நான் சீக்கிரம் போயிடுவேன். சரி, 1ஆம் வசனத்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதானவர்களை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த நாள் முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே நம்ம பார்க்குறோம், சாம்சனுக்கு ஒரு விசேஷமான அழைப்பு. இந்த சாம்சனுடைய பிறப்பு முன் குறிக்கப்பட்ட பிறப்பு. ஈசாக்கை போல எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனாக ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் சொல்லி பிறந்த ஒரு மகன் ஈசாக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசியை போல இந்த சாம்சனும்
இப்படியாக முன்குறிக்கப்பட்ட தேவனால் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். அப்படின்னாக்கா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்திலிருந்து முன்குறிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்தது கர்த்தர் நமக்கு கொடுத்த, நம்ம பெற்றோர்களுக்கு தேவன் கொடுத்த ஈவு. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பிள்ளை பிரதிஷ்டை பண்ணும்போது இப்படி சொல்லுவது உண்டு, இந்த பிள்ளையை கர்த்தரிலிருந்து வந்த பிள்ளை, இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கிற பொறுப்பை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளையை கர்த்தருடைய பயத்தினாலே கர்த்தருக்கென்று நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று. எனக்கா நம்ம அங்கிருந்து வந்தோம். அதனால தான் பிலிப்பியர் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய, அங்கிருந்து வந்தவனுக்கா திருப்பி நம்ம பரலோகத்து தான் போகணும். ஸோ அதனாலே நீங்களும் நானும் தேவதூதர்களால் சொல்லி நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்களாக காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு யோவான் ஸ்தானுடைய பிறப்பும் கூட நம்ம பார்க்கிறோம். தேவதூதர்கள் சொல்லி இப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, அவர் இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியானவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் சொன்னார் மரியாள்கிட்ட. அதனாலே அவ்வண்ணமாகவே இந்த செம்சனுடைய பிறப்பும் முன்குறிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. இந்த செம்சன் எதற்கு இந்த பூமிக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்னாக்கா, நம்ம 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவர்களை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தீனியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த பெலிஸ்தீனியரை கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த செம்சனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆண்டவர் சூப்பர் நேச்சர், இயற்கை அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை அவன் மேல் வைத்து கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கென்று இந்த மனுஷனை ஆண்டவர் இந்த சாம்சனை பூமிக்கு கொண்டு வந்தார். இதை தான் ஆண்டவர் இந்த மனோவோட்ட சொன்னார், மனோவுடைய மனைவிட்ட சொன்னார், இவனை நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டாக்கா, இவனை ஒரு நசரேயனாக நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த நசரேயன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது புதிதாக சொல்லப்படுற ஒரு காரியம் கிடையாது. இந்த நசரேயன் என்பது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது என்னாகும் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்வார். கர்த்தர் மோசையை நோக்கி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரோதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேயா விரோதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தின் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களானவைகளை திராட்சை வற்றலாவைகளை புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரை உள்ளவைகளை செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமல் இருக்க கடவன். 5ஆவது வசனம், அவன் நசரேயா விரதம் காக்கும் நாளெல்லாம் சவர கத்தி அவன் தலைமேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமறை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. 7ஆம் வசனம், அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேயா விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாகிலும் சகோதரனாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான். இதுதான் தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம். இது சாம்சனுக்கு கொடுக்க மாட்டமல்ல, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். ஜான் தி பேப்டிஸ்ட் அவரும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். இவர்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இவர்கள் நசரேயனாக வாழ்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள்.
அப்போ நசரேயனா வாழ்ந்தவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் வாழ்க்கை தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதிலே கர்த்தருடைய நோக்கமாக இருந்தது. இப்போ இந்த சாம்சன் பெலிஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். சற்று முன்பு பார்த்தோம், 1ஆம் வசனத்தை பார்த்தோம். இந்த பெலிஸ்தீனியர்கள் 40 வருஷம் தேவனை விட்டு விலகி இவர்கள் இருந்தபடியாலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே இவர்களை மீண்டுமாக கர்த்தருடைய பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சாம்சனை கொண்டு வந்தார். பை ரைட் உண்மையிலே பார்க்க போனாக்கா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்னாக்கா, அவர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து 1 நாளாகும் வாசிப்போம். செகண்ட் மணிக்கு வேண்டும். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கிறவர்களும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்திருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக இவர்கள் முரட்டாட்டம் பண்ணும்போது தன்னை தாழ்த்தி அவர்கள் செய்திருக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டு சொல்ல இவர்கள் இப்படி செய்திருந்தால் இவங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டு சொன்னார். ஆனால் அதற்கு மாறாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தன்னுடைய முரட்டாட்டத்தை இப்படியாக இன்னும் தொடர்ச்சியாக இருந்தனாலே இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பெலிஸ்தீனியர் கையில் ஆண்டு ஒப்பு கொடுத்திருந்தார். அவர்களை இந்த பெலிஸ்தீனியர் கையில் மீண்டும் விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சாம்சன் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த சாம்சன் என்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து மட்டும் இல்லாமல் இந்த சாம்சனுடைய பெற்றோர் கையிலே ஆண்டவர் அந்த மகாபெரிய பொறுப்பை கொடுத்தார் இந்த சாம்சனை வளர்த்தெடுப்பதற்கு. ஆகையினாலே இந்த சாம்சனுடைய பெற்றோர்கள் மனோவும் அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்கனாக்கா கர்த்தருடைய பயத்தினாலே கர்த்தருடைய உதவியை கொண்டு சாம்சனை வளர்த்தெடுத்தார்கள். சாம்சனுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் சாம்சன் என்ன செஞ்சார்னாக்கா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றாக்கா நீங்கள் நான் வாசிக்கிறோம். அவர் வாழ்க்கையிலே அவருடைய வாலிப வயதிலே அவர் செய்த தவறுகள், பெற்றோர்கள் சொன்னாங்க நீ இப்படிலாம் இருக்கணும், நீ நசரேயனா இருக்கணும், முடி வெட்டக்கூடாது, நீ திராட்சரசம் அருந்தக்கூடாது, நீ செத்து போன மிருகத்துக்கிட்ட அல்லது மிருகமோட செத்து போனவர்கிட்ட போகக்கூடாது, இதெல்லாம் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது அதெல்லாம் கேட்டார், சொல்லதான் கேட்டார். ஆனாலும் அதற்கு அவர் கீழ்ப்படியாமல் போனதை நம்ம பார்க்கணும். நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சீக்கிரமாக சொல்லிவிட்டு போகிறேன். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாம்சன் என்ன செய்யறாக்கா அவருடைய ஒரு பெலிஸ்தீன பெண் மேலே ஒரு ஆசை கொண்டு அந்த பெலிஸ்தீன பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு பெற்றோரை கேட்டு அந்த திருமணத்தில் போயிட்டு அந்த பெலிஸ்தீன பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த பெண்ணை கூட்டு வரது போகும்பொழுது அங்கே ஒரு சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தை என்ன சொன்னால் அவர் கொண்டு போடுகிறார். ஆனால் சிங்கத்தை கொண்டு போட்டுவிட்டு அவர் போகும்பொழுது தன்னுடைய பெற்றோர்கிட்ட அவர் சொல்லவில்லை. இதை தன்னுடைய பெற்றோர்கிட்ட அதை சொல்லவில்லை. சிங்கத்தை நான் கொண்டு போட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லவில்லை. சொல்லாமல் அதை பெற்றோர்கிட்ட அவர் மறைத்து விட்டார். சொல்லியிருந்தாக்கா பெற்றோர்கள் ஏதாச்சும் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இதுதான் அநேக நேரத்தில் நம்ம அந்த வாலிப பிள்ளைகள் செய்கிற ஒரு தவறான காரியம். வாசிப்போம் அந்த வசனத்தை. I want to read that verse. ஓரிகா பஷந்தன பக்ரி அந்தரபடியா. நியாயாதிபதி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்ப்போம். 5 வாசிக்கிறோம். அப்படியே சிம்சோனும் தன் தாயும் தகப்பனும் திம்னாவுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னா ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற
பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதின்படியால் அவன் தன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லை. கொஞ்சம் நான் டைவர்ட் பண்ணி போக விரும்புகிறேன். இங்கே நம்ம பார்த்தோமாக்கா, இந்த காலகட்டத்திலே அநேக வாலிபர்கள் செய்கிற காரியம் என்னன்னாக்கா, விசேஷமாக வாலிபர்கள் தான் செய்த தவற்றை பெற்றோர்கிட்ட மறைக்கணும். ஏன்னாக்கா சொன்னாக்கா, பெற்றோர்கிட்ட சொன்னாக்கா எங்கள் அம்மா அப்பா ஏசுவாங்க, வீட்டில் ஏசுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க. அந்த திட்டுவாங்க என்பதற்காகவே இவர்கள் செய்த தவற்றை இவர்கள் மறைக்க பார்ப்பார்கள், அல்லது அதை ஹைட் பண்ண பார்ப்பாங்க. இதனால் பெரிய ஒரு விளைவே, தீங்கு, அல்லது ஒரு பெரிய விபத்து அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஐ கேன் கீப் ஆன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு போக முடியும். இதனால் பெரிய ஒரு அசம்பாவம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க, இந்த காரியத்தை மறைப்பதனால. வாலிப பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, தயவு செய்து கேளுங்க. நீங்கள் செய்த தவறு இருந்தால், தவறு செய்வீங்கனாக்கா, be ready to come and tell your parents. உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்வதற்கு நீங்கள் இணங்க வேண்டும். தவறு செஞ்சிட்டேன், how to overcome. இந்த தவறை மறைப்பதற்காக what they will do, they will try to do. என்ன செய்வாங்க, மீண்டும் மீண்டும் இன்னொரு தவறு செஞ்சு அதை மறைக்கிறது, இன்னொரு தவறு செஞ்சு. இதனால் என்ன செய்யணுக்கா, it will become பெரிய ஒரு மலை போல் ஆகிடும். மழை போல் ஆச்சுனாக்கா அந்த மலையை இடித்து தள்ள முடியாதபடிக்கு நம்ம கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான், எப்படி இந்த மலையை தகர்ப்பது என்று. அன்பானவர்களே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுற ஒரு காரியம் என்னவென்றால், be ready to admit your fault. உங்கள் தவறை நீங்கள் ஒத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். இந்நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தேவத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும் போது our God is ready to forgive us. நம் தேவன் நம்மளை மன்னிக்க அவர் மனதுள்ளவராக காணப்படுகிறார். Be ready. Jesus. இந்த சாம்சன் பார்த்தோமாக்கா, தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொந்த வழிகளிலே போகிறார். அவர் போயிட்டு தீனால போயிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்வது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த பெண்ணை அடைய முடியாமல் போன பிறகு அவர் கோபம் கொள்ளுகிறார். கோபம் கொள்ளும்போது அதனாலே சில விளைவுகள், இன்னும் சில காரியங்கள் இந்த சாம்சன் செய்ய ஆரம்பிக்கிறார். போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவர் பார்க்குறாரு. அவர் போயிட்டு பார்க்கும்பொழுது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகும்பொழுது பார்த்தோமாக்கா, அவர் விருந்து விருந்துகளை திராட்சை ரசம்லாம் அருந்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போயிட்டு திரும்பும் பொழுது அவர் ஆரம்பத்தில் போகும்பொழுது ஒரு சிங்கத்தை அடித்து போட்டார். அந்த சிங்கத்தில் திரும்பி வரும்போது பார்த்தாக்கா, அந்த சிங்கத்தில் செத்து போன சிங்கத்தில் சில தேனீக்கள் கூடு கட்டி அந்த தேனீக்கள் இருப்பதை பார்த்து அந்த சிங்கத்தில் செத்து போன சிங்கத்தில் போயிட்டு அந்த தேன் எடுத்து தான் குடித்தது மட்டும் இல்லாமல், தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பெற்றோர்கிட்ட கொண்டு கொடுக்குறார். அப்பொழுது கூட இந்த சாம்சன் சொல்லவில்லை. பைபிள் திட்டவட்டமாக சொல்லுது, இவர் திராட்சரசம் அருந்தக்கூடாது, இவர் செத்து போன பணத்துக்கிட்டே போகக்கூடாது என்று. ஆனால் கான்ட்ரடிக்ஷன், மாறுபாடான ஒரு குணமுள்ளவராக காணப்பட்டார் இந்த சாம்சன். அதை கூட மறுபடியும் மீன்மா பெற்றோர்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தாங்க, பெற்றோர் கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஐயோ சாம்சன் இதை செய்யக்கூடாது, மனம் திரும்பு, ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சாம்சன் செய்யலை, மறைச்சாரு. பிறகு நம்ம பார்க்குறோம், சாம்சன் தன் வாழ்க்கையை அந்த திருமணம் செய்த பெண்ணை அடைய முடியாமல் போனாலே வெறுத்து போய் வாழ்க்கையிலே ஒரு விரிச்சல் உண்டாகி அவர் விலைமாதுகிட்ட போகிறார். விலைமாது டெலைலாகிட்ட போகிறார். போன பொழுது அவள் மூலியமாக தன்னுடைய பலன் எதிரே இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். அது முடி வெட்டப்படுகிறது. அதனாலே வந்த விளைவு அவர் பெலஸ்தீன கையிலே மாட்டிக்கொள்கிறார். பெலஸ்தீன கையில் மாட்டிக்கொண்டதும் இல்லாதபடிக்கு இந்த சாம்சன் என்ன படுறாருனாக்கா, இந்த
பெலிஸ்தீனருக்கு ஒரு என்டர்டெய்னர், அவருடைய கண்கள் பிடுங்கி எடுக்கப்படுகிறது, கையிலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டப்படுகிறது. கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு சாம்சனாக காணப்படுகிறார். இப்பொழுது எந்த ஒரு பலனற்று போய் ஒரு சூழலே சாம்சன் பிறகு இருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையிலே பலனற்றா இருப்பதற்கு கர்த்தருடைய சித்தம் இல்லை. We are supposed to be overcomer. நம்ம மேற்கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். That is what God want. அதுதான்